அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ இந்த சம்மர் சீசன்ல ரொம்பவே வெயில் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக நம்ம உடல்ல நம்ம எப்படி நம்ம கூலா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ண போறோம். கூடவே நம்ம டயட்ல எடுத்துப்போம். அதாவது இப்போ எந்தெந்த சீசன் வருதோ அந்தந்த சீசன்ல அந்தந்த பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்போ நுங்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தர்பூசணி பழம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் நமக்கு குழுமையை தரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அது மாதிரி இருக்கு. அதே கூடவே நம்ம இந்த மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப கூலாக இருக்குது, ஏற்கனவே கோல்டாக இருக்கு, என்ன சளி இருக்குங்கும் போது இந்த பிராணாயாமா பண்ணக்கூடாது. கோல்டு இல்லாத டைம்ல தான் நம்ம இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வஜ்ராசனத்துல உட்காந்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சி என்னன்னு பார்த்தோம்னா ஷீட் காரி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னா எந்த ஆசனம் வேணாலும் உட்காந்துக்கலாம். உட்காந்து முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து எல்லாமே நேராக ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வாய் வழியா மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் மூக்கு வழியா நம்ம மூச்சை விட போறோம். ஃபர்ஸ்ட் வாயை திறந்துட்டு 2 பல் வரிசைகளும் சேர்த்தா வச்ச மாதிரி இப்படின்னு ஈன்னு வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாய் வழியா மூச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூக்கு வழியா வாயை மூடிட்டு மூக்கு வழியா நம்ம விட போறோம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். முதுகு தண்டை எல்லாம் நேராக்கி வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். மூச்சை வெளியில விடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல லாங் எக்ஸேல், அதாவது ரொம்ப பொறுமையாக நம்ம அந்த மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 தடவை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையிலேயே நமக்கு நல்லா குளுமை கிடச்சிடும். இதுலேயே நமக்கு தெரியும் ஒரு 5-6 முறை செய்யும் போதே இதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும் போது இன்னொன்று எனக்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படின்னு இழுக்கும் போது அந்த சத்தத்தோடு சேர்த்து இழுத்துட்டு வாயை மூடிட்டு மூக்கு வழியாக நம்ம மூச்சு விட போகிறோம். இப்போ அதை அப்படியே தொடர்ந்து ஒரு 5 இல்ல 6 முறை நம்ம செஞ்சிடலாம். கைகளை நம்ம சின்முத்திரையில் வைக்கலாம். அப்படி இல்லைனா முட்டி மேலே கை இப்படியும் வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். தள்ளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி சந்திர பேதனா பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சந்திரனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இடது நாசி தான் சந்திரன், வலது நாசி சூரியன் சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வலது நாசியை நம்மளோட கட்டவரல் வச்சு மூடிட்டு இடது நாசி வழியா மட்டும் மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் இதை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுருவோம். மறுபடியும் அடுத்த ரவுண்டு பண்ணும் போது இடது நாசி வழியா மட்டும்தான் நம்ம மூச்சை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கோ இல்லை பார்க்கறதுக்கோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பழகிடும். சந்திரனாலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா இடது நாசி வழியா மட்டும்தான் மூச்சை இழுக்கணும். அப்புறம் வலது நாசி வழியா மூச்சை விட்டுரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஆசனம் வந்தாலும் உட்காந்துக்கலாம். கைகளை சின்ன முத்திரையிலையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு முதுகு தண்டெல்லாம் நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். இப்போ கட்டை விரலை வச்சு வலது நாசியை மூடி போகிறோம். மூடிட்டு இடது நாசி வழியா மூச்சை இழுக்கணும். ஆள்காட்டி விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுருணும். அடுத்த செகண்ட் ரவுண்ட் பண்ணும்போது மறுபடியும் கையை எடுத்துட்டு இடது நாசி வழியா மட்டும்தான் மூச்சை இழுக்கணும். தளர்த்திக்கலாம்.
ஒவ்வொரு தடவையும் மூச்சு இழுக்கும் போது இடது நாசிலியா மட்டும் தான் மூச்சுக்கணும். ஏன்னா சந்திர பிரேதன பிராணாயாமாங்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்கவே வந்து நல்லா குளுமை வந்து வந்துடும். ஒரு 6 முறை மட்டும் பண்ணக்கூடாது, நிறைய செட்டு வந்து பண்ண ஒரு 3லேருந்து ஒரு 4 செட்டு வந்து கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும். இது காலையில் எழுந்த உடனே செஞ்சவே வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளோட எம்டி ஸ்டமக்கில் வந்து செய்யணும். எப்பயுமே வந்து பிராணாயாமம் எல்லாமே வந்து எம்டி ஸ்டமக்கில் செய்யும் போது தான் அந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாகவே வந்து கிடைக்கும். இந்த பயிற்சிகளை வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.